யூனஸ் சார் என்ன சொல்றேன் ஜிம் மிஸ்டர் இந்தியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அந்த கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணன் உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமா ரொம்ப நன்றி. அன்பு ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமா சார், அதுதான் சார் சொல்ல போறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலா. ஆனா வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலா. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க இந்த படத்துல. ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவாரு, அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்க மாஸ்டர், நீங்க சொல்லுங்க மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைல்ல அங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் பிரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு அந்த ஃபாஸ்ட் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆடாத. அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லங்கன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி ஸ்ரீ சாங் ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ இப்போதான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணி தான் ஆச்சு. இப்போதான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னன்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டுவாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ண நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்கா கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உன் ஆசைக்கு ஏதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணும்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புன்னு பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாமே மார்னிங் அனுப்பிச்சிருவேன். ஆனால் எது ஓகே வேணா ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகுவாங்களா. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அதை வந்து சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யாரு, ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பாப்பா அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டா கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும், ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சா எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரஃபாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லுவோம், அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும் போது மார்னிங் இந்த சாங்லேயுமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா சொன்ன மாதிரி கணேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியோ ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார், ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங் வேறு மறந்துடுவாங்க. நைட் அதை சொன்னேன்னா சொல்லிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க. ஆக்சுவலாக ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, கூப்பிட்டு வந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது. ஆக்சுவலாக கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில்
ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரா ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டுவிட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக இவங்க